இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசுனுகாத பரபரவஸ்து, மாசுனுகாத பரபரவஸ்து, நேசகுமாரன்மையான கிறிஸ்து, நேசகுமாரன்மையான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முடிக்க, விண்ணிலோ மண்ணிலோ வாழ்ந்து சுகிக்க, விண்ணிலோ மண்ணிலோ வாழ்ந்து சுகிக்க. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய். மனமே, தேவனுடைய பிள்ளைகளே, எப்போதும் எந்த நேரமும் எந்த வேலையும் இயேசுவையே துதி செய். துதிக்கலாமா? ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் முழுதும் காத்து நடத்தினது மட்டுமல்ல, கர்த்தர் இந்த நாளில் கூட இந்த 27 வரலாம் காத்து, இந்த 27 கூட நமக்கு இலவசமாக தந்து, இந்த நாளில் அவருடைய வார்த்தை கேட்கபடியாக தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்திரம் சோத்திரம் சோத்திரத்தினால கிருபை பெருக்க சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம்னு சொல்லாமே போதும், நீங்கள் எதுக்குமே அஞ்சு சோத்திரம் சோத்திரம். எதுக்கோ வாய்களை திறந்து என்னென்னவோ வார்த்தைகளை பேசுகிறோம்ல, ஒரு சோத்திரம்னு சொல்லுங்களேன். சில பேர் பார்த்தவங்க வணக்கண்ணே, மார்னிங்கண்ணா, மார்னிங் மார்னிங், குட் மார்னிங்கு ஷார்ட்டாக சொல்லி மார்னிங்கே ஆப்பிச்சு. மார்னிங் அண்ணா மார்னிங் அண்ணன், நமஸ்காரம் நமஸ்காரம் தெலுங்கராயிரும். ஆனால் ஆண்டவரே இம்மட்டும் காத்துங்க, இந்த நாளை காத்துங்க, இந்த நாளை எங்களுக்கு இலவசமாக தந்ததுக்காக உங்களுடைய சுத்த கிருபைக்காக சோத்திரம் சொல்லாமே ஜெபிக்கலாம். நல்ல இயேசுவே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட என்னையும் எங்கள் திருசபையும் எங்கள் திருசபை மக்களையும் குடும்பங்களையும் பாதுகாத்து அரவணைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதத்தில் கூட இந்த 27 ஆண்டவரே ஞாயிறு கூட ஆசீர்வதிக்க. இந்த நாளில் நாங்கள் பேசுகிற வார்த்தை வசனம் ஒவ்வொருத்தருக்கும் போய் சேர்வதாக. ஆமாண்டவரே, கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது போல் இந்த நாளிலும் அப்படி கிருபை என்று எங்களை வழி நடத்தும். ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை பேசும் தெய்வம் என்னோடு பேசினார் என்று சொல்ல ஆண்டவர் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், கிருபை இருக்கட்டும். விசேஷமாக மறுபடியும் இந்தியா தேசத்துக்காக தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா சரியான ஆண்டவரே நேரத்தில் முடிந்து ஒன்றுமில்லாத போகட்டும். 3வது அலை வரான்னு சொல்லிக்கிறாங்க, அதுக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே யாரையும் நஷ்டப்படுத்தாதபடி கர்த்தருக்குள் ஆண்டவரே அந்த அலையெல்லாம் ஒழிட்டும். தேவனுடைய நாமம் உயரட்டும். இயேசு நாமத்தினால் பிதாவே. அருமையான தேவஜனமே,
இந்த நாளில் எப்போது சபை திறப்பாங்களோடு காத்திருக்கிறோம். சென்ற வாரம் பார்க்கும்போது எப்போது ஒன்று அசம்பிளி ஆவோம், எப்போது கூடுவோம், அதை பற்றி பார்த்தோம். நம்ம ஒருவர் எப்போ பார்த்துக்குவோம் அப்படின்றதை பற்றி. அது மட்டும் இல்லை, சில காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிற வார்த்தைகளாக இருந்தது. இந்த வாரம் எப்போ சபை திறப்பாங்க அப்படின்னு காத்திருக்கிறோம். இந்த நாளில் அநேக பேர் எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரோ என்று காத்திருக்கிறோம். அவருக்காக காத்து கொண்டு இருக்கிற திருசபைக்குத்தான் தரிசனமாவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு விசை வந்தார், பாவிகளுக்காக தன்னை அர்ப்பணித்து தன்னை உயர்த்தாதபடி தன்னை தாழ்த்தி சிலுவை பரியந்தம் தாழ்த்தி உனக்காக எனக்காக அடிபட்டு அவமானப்பட்டு எந்த விதத்தில் எப்படியெல்லாம் கேலி கிண்டல் பரியாசம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்து ஆண்டவர் இன்றைக்கு இரத்தத்தை சிந்தி சிலுவையில் மரித்தார், மறுபடியும் உயிர் தேர்ந்தார். வேத வசனம் நிறைவேற ஒரு விஷயம் இரத்த சிந்துவதற்காக உன்னை என்னையும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குவதற்காக வந்தார். இப்போது அவருக்காக காத்து கொண்டு இருக்கிற திருசபைக்காக வரப்போகிறார். அருமையானுகிற அவருக்காக காத்து கொண்டு இருக்கிற உனக்கு எனக்கு வரப்போகிறார். எப்போ ஆண்டவர் வருவார் 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 என்று எதிர்பார்க்கிறோம் எல்லாருமே. அப்போ ஆண்டவருக்கு காத்திருந்தால் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தல் என்ற தலைப்பில் இந்த நாளில் பார்க்க போகிறோம். சங்கீதக்காரன் ஜெபித்து விட்டுட மாட்டான், அதே நேரத்தில் முணுமுணுக்கவும் மாட்டான். அவன் கர்த்தரிடத்தில் கேட்டேன் என்று சொல்லுகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்குள் பொறுமையுடன் காத்திருந்தேன். ஜெபத்தில் ஜெபித்தான், ஜெபத்தில் எல்லா ஜெபத்தை வைத்தான். ஆனால் அவசரப்படல. நம்மளப்பல நான் ஜெபத்து 2 நாள் ஆகுது, ஜெபத்து எத்தனை நாள் ஆகுது, ஒன்றுமே நடக்கலையே, அப்படி இல்லை. அவன் சொல்கிறான், கர்த்தருக்குள் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடத்தில் சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்போது பொறுமையுடன் காத்திருந்தான். ஆண்டவர் அவன் கூப்பிட்றத, அவன் கூக்குரல் இருக்கிறத, அவன் விண்ணப்பத்தின், அவன் ஜபத்தின் சத்தத்தை என்ன பண்ணுறாராம், என்னிடமாய் சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டார். ஆம், ஒரு ஆடோ ஒரு மாடோ, ஒரு நாயோ ஒரு பூனையோ, அந்த மிருகம் கூட அந்த குட்டி ஒரு சத்தம் போட்டுச்சுன்னா இது தெரிஞ்சுக்கும், நம்மளுடைய பிள்ளைதான்னு தெரிஞ்சுக்கணும், இது பதிலுக்கு குரல் கொடுக்கும். சாதாரண மாடு வச்சுக்கிறவங்க அவங்க சாதாரணமாக பார்க்கலாம், இந்த நாய் புலி அந்த பூனைலாம் பார்க்க முடியாது, நிறைய அது ஓடிடும். ஆனால் மாடு மட்டும் படுத்துக்கு நேர்ந்த இடத்துலையே இருக்கும்.
அது வந்து குட்டி எங்கேயாவது மேய்ச்சலுக்கு போனோடனே கத்தும். உடனே இந்த பசு என்ன பண்ண, 2 காதும் அசையும். அசைவு கொடுக்க 2 காதும் அசைவு கொடுத்தோடனே இது நம்ம பிள்ளைனுடைய சத்தமா? அசைவு கொடுத்தோடனே நம்ம பிள்ளைனுடைய சத்தத்தான்னு கேட்டோன்னா பதிலுக்கு இதுமா அப்படின்னு சத்தங்க. பாருங்கள், பிள்ளைனுடைய சத்தம் தாய்க்கு கேட்குதல்ல. அதே போல தான் நம்முடைய தகப்பன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். தாவீது அதான் சொன்னார், பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமா சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என்னிடமா சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அருமையானவர்களே, நீங்களும் கூட கேட்டு இருக்கலாம். பொறுமையோடு காத்திருங்க, உங்கள் கூப்பிடுதலை செவி சாய்த்து கேட்பார். இந்த நாளில் எத்தனை பேர் இந்த கொரோனா நிமித்தம் வீட்டில் எவ்வளோ பேர் எந்த விதமாக ஜெபிக்கிறீங்கன்னு தெரியாது. ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் கேட்பார். என்னிடமா சார்ந்து கூப்பிடுதலை கேட்டார். அப்போ தாவீதுனுடைய கூக்குரலை கேட்ட தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய கூக்குரலும் என்னுடைய கூக்குரலும் செவிசாய்த்து கேட்க மாட்டாரா? நிச்சயம் கேட்பார். அவன் காத்திருந்தான், அந்த ஜபத்துக்கு பதில் வர காத்திருந்தான். சில பேர் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், சில பேர் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு காத்து கிடக்கிறோம், சில பேர் வேறு எதாவதுக்காக காத்து கிடக்கிறோம். ஆண்டவருடைய சத்தம் வருதா, ஆண்டவரிடத்துலேருந்து பதில் வருதா, அது காத்து இருக்கிறது குறைவாக இருக்கிறது. அருமையானவர்களே, எப்போ கொடுப்பார் அவருக்கு தெரியும், எந்த நேரத்தில் கொடுப்பார் என்று தெரியும். ஆம், இப்படி கொடுப்பார். நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை அங்கே சாலமோன் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகள் 20:22 பார்க்கும்போது, தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. வாசிங்க. தீமைக்கு சரி, ஆம், தீமைக்கு சரி கட்டுவேன். சிலரை பார்த்தா இருங்க ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்தால் அவங்க ஒன்றும் தப்பு செய்யக்கூடாது. ஒன்று ஒன்றா செய்து முடிச்சிடுறேன். பையனுக்கு கல்யாணம் பண்ணோம், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம், இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம். இதெல்லாம் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. சில பேர் வந்த பிறகு ஞானஸ்தானம் எடுத்துங்கன்னா இருங்க வீட்டில் செய்ய வேண்டிய முறைலாம் பிரார்த்தனைலாம் நிறைய இருக்குது. சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு சன்னியாதானத்தில் வந்து எல்லோரும் மொட்டை வச்சுக்கிறோன்னு பிரார்த்திக்கணும். அது கல்யாணம் பண்ணிட்டு பிரார்த்தனைலாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் வரோம். இதுக்காக தான் சிலர் காத்திருக்கிறோமே தவிர, ஏன் சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. ஒருத்தர் வந்து என்ன அவனை அவமானப்படுத்திட்டான், அவன் எனக்கு தீமை செய்தான், அந்த தீமைக்கு தீமை செய்யாமல் நான் வரமாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன். அருமையானவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக மாறின பிறகு நீ தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் மட்டும் ஆண்டவரை ஏற்றுக்கலைன்னு சொல்லுங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள பழைய நிலைமையில் இருந்தேன்னு வச்சுங்க, இந்நேரம் அவன் கதை காலி. இப்படி சொல்ல உண்டு இல்லையா? ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கின்ற பிறகு தீமையை விட்டு விடுங்க, தீமை அவர் பார்த்துக்குவார். ஆனால் நீங்கள் தீமைக்கு தீமை செய்வேன் என்று சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. கர்த்தருக்குள் காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். யுத்தம் அவருடையது.
நீ சும்மா இரு. வசனம் சொல்றது, நீ சும்மா இரு, அவர் பார்த்துக்குவார். சொல்லிட்டல்ல, அறிக்கை பண்ணிட்டல்ல, சும்மா இரு. ஆனால் சரி கட்டுவேன் என்று சொல்லாதே. அருமையானவர்களே, அதான் சொல்லுகிறேன், எப்படி காத்திருக்க வேண்டும், எந்த விதத்தில் காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து இப்போ பார்க்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் அடைவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார். கர்த்தருக்கு காத்திருந்து இருக்கிறவர்கள் புது பலன், கழுகு போல செட்டைகளை விரும்புவார்கள், செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகு காத்திருக்கும், அதுக்கு ஒரு நேரம், வயசு ஆகிப்போச்சு அப்படின்னு கலங்காது. ஒரு மலையில் போயிடும், மலையில் போயிட்ட உடனே அப்படியே சிலப்பிட்ட உடனே அதுக்கு உடம்பில் இருந்த பழைய முடியெல்லாம் உதிர்ந்து போயிடும், கீழே கொட்டிடும். மறுபடியும் அதுக்கு என்ன பண்ணோம், புது தெம்போடு வளர்ச்சி அடையும், முடியெல்லாம் வரும். அதுக்கு மறுபடியும் புது பலன். அதுதான் கழுகுக்கு சமமாய் தம்முடைய வயதை வயதை போல் ஆக்குகிறார். இங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகள் போல செட்டைகளோடு அடித்து எழும்புவார்கள். அந்த கழுகு எப்படி மறுபடியும் செட்டைகளை வெறுத்து எழும்போம். அது சின்ன கழுகு குழந்தை பெற்றுச்சனா அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கும். 2 ரக்கங்களை ஏற்றிக்கின்னு போய் மேலே போய் டக்குன்னு விட்டுடும், அப்படி உதறி கீழே விட்டுடும். அந்த குட்டி பறவை என்ன பண்ணோம், அப்படி 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 இப்படி கீழே வர்றது. முதல்ல மறுபடியும் போய் தூக்கின்னு வந்துடும், இன்னும் மறுபடியும் போகும், மறுபடியும் தூக்கின்னு வந்துடும், மறுபடியும் போகும். அதே போல் கீழே போக கொஞ்சம் கொஞ்சமாக செட்டைகளை அடித்து அப்படியே எழும்போம். அருமையானவர்களே, கழுக்கு சமமாய் திரும்ப வாழ வயது ஆகணும் மட்டுமல்ல, ஏன் கழுக உதாரணமாக சொல்லியிருக்கிறாருன்னா, நீதிமான் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவருடைய சமூகத்தில் மரித்து போனோம்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மரித்தோமானால், அவர் வரும்போது உயிர் தெழுவோம், செட்டைகளை அடித்து கொண்டு மேலே எழும்புவோம். அல்லேலூயா. செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படைவார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஓடினாலும் புது பலன் அடைந்து, ஓடினாலும் அவர்கள் எந்த ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க, இளைப்படைவார்கள்.
ஏன்னா ஆண்டவர் கழுகுக்கு கொடுத்த பலனை கொடுத்திருக்கிறார். ஆனால் காத்திருக்கணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. இப்போ கர்த்தருக்காக ஒரு காரியத்தை கேட்டனா அவர் கொடுப்பார், கொடுக்க போகிறார், கொடுத்துடுவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது நிச்சயமாக உன் காரியம் நிறைவேறும். நீ கேட்டது கிடைக்கும். அவசரப்படாத, அவசரமே படக்கூடாது. ஆம் அருமையானவர்களே, நீ அடங்கிரு. 1 பேதுரு 5:6 பார்க்கும்போது உன்னை உயர்த்தம்படிக்கு அவர் பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள். உன்னை எப்போ உயர்த்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். உன்னை எப்போது கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆனால் காத்திருந்து எவ்வளோ நாளுங்க காத்திருக்கிறது? என் பையனுக்கு கல்யாணமாக ஆகலை, என் பொண்ணுக்கு கல்யாணமாக ஆகலை, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண ஒரு குழந்தையே இல்லை. எவ்வளோ நாளைக்கு காத்திரு காத்திரு. 99 வயசில் ஆபிரகாமுக்கு பிள்ளை பாக்கியம் கொடுக்கலையோ? காத்திரு. அருமையானவர்களை காத்திரு. நிச்சயம் செய்வார். கழுக்கு சமமாய் கர்த்தருக்கு காத்திருக்கிறவருக்கு புது பலன் அடைவார்கள். உனக்கு புது பலன் வரும், புது ஆசீர் வரும். எத்தனை வாரமாக சபைக்கு போகல, காத்திருந்தல்ல. எப்போ சபைக்கு போனேன்னு சபைக்கு வந்த பார், புது புது ஆசீர்வாதம், புது புது வார்த்தைகள் கிடைக்காங்க. உன்னை தைரியப்படுத்தி உன்னை உற்சாகப்படுத்துவதற்காக, உன்னை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக இயேசு கிறிஸ்தோடு இணைந்து நீ இருக்கும்போது இருக்கிறதுக்காக வேண்டிய ஆசீர்வாதங்களை காத்திருந்து பெற்றுக்கொள். ஆம் அருமையானவர்களே, நீ காத்திரு. ஆண்டவர் வருகை காத்திரு. ஆண்டவருடைய வருகை சமீப காத்திரு. சபை திறக்கா எப்போ திறப்பாங்களோன்னு காத்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, காத்திரு. கழுக்கு எப்படி புது பலன் கொடுத்தாரோ, அது எப்படி செட்டைகளை வெறித்து ஆடுதோ அடிக்குதோ, அதே போல் உனக்கும் செட்டைகளை அடித்து எழும்ப போகிறாய். உன் குடும்பத்தில் எழும்ப போகிறாய். உன் கஷ்டத்திலேருந்து எழும்ப போகிறாய். உன் தொல்லையிலேருந்து எழும்ப போகிறார். உன் வியாதியிலேருந்து எழும்ப போகிறார். ஒரு புது எழுப்புதல் வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25-26. தமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்மாவுகளுக்கு கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தமக்கு காத்திருக்கிற, தம்மை தேடுகிற, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்காக யார் யார் காத்திருக்கிறீங்களோ அவரை தேடுகிற அவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். நல்லவரம்மா, நல்லவர். அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். என் தேவன் நல்லவர். தீமையே செய்ய மாட்டார். நீ அவருக்காக காத்திரு. நல்லது செய்யணுமா, நடக்கணுமா, அவருக்காக காத்திரு. அவருக்காக காத்திரு. மட்டும் என்ன, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற அனைவருக்கும் கர்த்தர் நல்லவர். அவரை தேடுகிறவர்களுக்கு காத்திருக்கலைன்னா, தேடலைன்னா கிடைக்காது.
காத்திருக்கலன்னா கிடைக்காது. ஒரு மளிகை சாமானும் வாங்க போகிறோம், ஒரு காய்கறி வாங்க போகிறோம். இப்போல்லாம் மளிகை சாமான் காய்கறி வாங்கலாம் கூட லைன்னு போகணும், கட்டம் போட்டு வச்சிருக்குது. அந்த கட்டத்தில் தான் நிற்கணும். அது வெயிலில் இருந்தாலும், அது ரோட்டில் இருந்தாலும், அது வண்டிக்கு போனாலும், அவன் போட்டு வச்சுருக்க கட்டத்தில் நின்று காத்திருக்கணும். காத்திருந்தால் தான் அந்த பொருளை வாங்கிட்டு வர முடியும். அவசரப்பட்டு போகவே முடியாது. உலகத்தில் உங்களை எக்ஸாம்பிளுக்கு காட்டுவதற்காகவே இந்த தொற்று நோய் வந்திருக்குது. எப்படிலாம் வந்திருக்குது, எதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். எதுக்காவது காத்து இருக்கிறோம் பாருங்கள். காத்திருந்து தான் வாங்கணும், லைனில் நின்று தான் வாங்கணும், பொறுமையோடு தான் இருக்கணும். அவசரப்பட்டோம்னா ஒன்றும் கிடைக்காது தான் வெறும் கையாட வருவோம். அதுபோல் ஆண்டவருக்கு காத்திருக்கும் போது அவருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நல்லவர். எது வந்தாலும் வரட்டும், நான் ஆண்டவருக்காக காத்திருக்கிறேன் என்று வேதத்தில் பார்க்கும்போது எத்தனையோ தாசர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 26வது வசனம், கர்த்தரோடு ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருங்கள். கடைசி வரை அந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். சில பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கே போயும் ஒன்றும் ஆகலைன்னு பின்மாற்றத்துக்குள்ளே போய் பழைய நிலைமைக்கு போயிடுவாங்க. ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்க நிலைமை. கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம், காத்திருப்போம், சரியாக ரட்சிக்கப்படாத வந்துடுவாங்க. ரட்சிப்பு நம்பிக்கையோடு காத்திருக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் எனக்காக ஜீவனை விட்டது ரத்தத்தை சிந்தின தேவன் எனக்காக வரப்போகிறார், எனக்காக வரப்போகிறார். காத்திருங்க, காத்திருங்க. உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கார் கணவர் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு, வேலை செய்ய போகிறாரு. அவர் எப்போ வருவாரோன்னு காத்திருக்கிறோம் இல்லையா? மனைவி தாய் வீட்டுக்கு போகிறாங்க, 2 நாள் இருந்துட்டு வரேன்னு. 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, வரல. எப்போ வராங்களோ வரட்டுன்னு காத்திருக்கிற. சில பேர் அவசரப்பட்டு ஓடுறாங்க, அது வேறு விஷயம். அவங்க வர வரைக்கும் காத்திருக்கிறோம். வந்த உடனே அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதே போல் தான் ஆண்டவருக்காக காத்திருந்தேன்னா அவர் வரும்போது நம்ம அன்பை அவர் புரிந்து கொள்ள முடியும், அவருடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அருமையானவர்களே, இங்கே ஒரு காரியத்தை பார்க்குறோம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்போது சிமியோன் என்றும் பெயர் கொண்ட ஒரு மனிதன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் எப்படி இருந்தானா? எருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர ஏன் காத்திருந்தான்? அவன் மேலே பரிசுத்த ஆவி இருந்தார். அல்லேலூயா. அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தாக்கா இருக்கிற இடத்துல காத்திருப்போம். இந்த பரிசுத்த ஆவி இல்லைன்னா தான் அவசரப்பட்டு எது வேணாலும் செய்திடுறோம். அதனால தான் பரிசுத்த ஆவி பற்றி. ஏன்னா
பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று போட்டு இருக்கிறது. அப்போ பரிசுத்தாவி வந்தால் தான் தேவனுடைய பலன் வரும், அவருக்காக காத்திருக்கிற பலன் வரும். பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், அவசரப்பட்டு எதை செய்திடாத, அவசரப்பட்டு இந்த காரியம் ஒரு காரியம் போனோம்னா மறுபடியும் யோசிப்பேன், ஏன் இதுக்கு போகிறது யோசித்து பார்த்து ஆவியானவர் சொல்வார் வானான்னு. அதான் ஆவி. அவனுக்குள்ளே என்ன இருந்தது? ஆவியானவர் இருந்தார், அதனால் காத்திருந்தான். இப்போ ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே காத்திருந்து புதுபலன் அடைவோம். செட்டைகளை வெறுத்து எழும்புவோம், புதுபலன் அடைவோம், எழும்புவோம், வாழ்க்கையில் எழும்புவோம், வாழ்க்கையில் உயரம் போவோம், வாழ்க்கையில் உயர்ந்து 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 போய் செட்டைகளை வெறுத்து பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் பாடிக்கொண்டே இருப்போம். அருமையானவர்களே, இங்கே கூட பரிசுத்த ஆவியானவர் அந்த சிமியோன் என்ற பெயர் கொண்ட மனிதனோடு இருந்ததுனால அவன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். நீங்களா நானும் ஆறுதலுக்காக காத்திருப்போம். ஆறுதலுக்காக காத்திருக்கும் போது அங்கே தேவன் உனக்கு எனக்கும் பெரிய காரியங்களை செய்வார். லூக்கா சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 50, 51, 52, 53 பார்க்கும்போது யோசப்பு என்ற பேருள்ள ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான். அவன் உத்தமனும் நீதிமானமாக இருந்தான். யோசப் என்றவன் எப்படி இருந்தானா? உத்தமனும் நீதிமானமாக இருந்தான். 51 பார்க்கும்போது அவன் யூதருடைய பட்டணங்களில் எல்லாவற்றையும் அரிமத்தியாவில் இருந்து வந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தான். எப்படி? அரிமத்தியாவில் இருந்து வந்தவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு காத்திருந்தான். யூதருடைய ஆலோசனைக்கு செய்கைக்கு சம்மதிக்காமல் இருந்தான். அங்கே யூதருடைய ஆலோசனைக்கு செய்கைக்கும் சம்மதியாதவனாய் இருந்தான். சம்மதிக்கவே இல்லை. அவன் நோக்கெல்லாம் ஆண்டவருக்காக, ஆண்டவர் ராஜ்யத்துக்காக காத்து கொண்டு இருக்கான். அருமையான தேவைப்பிள்ளைங்க, நீ எதுக்காக காத்து கொண்டு இருக்கிற? பாசு எப்போ முடிப்பார் படுத்துக்கலாம் அப்படின்னு காத்திருக்கிறியா? எதுக்கு காத்திருக்கிறோம்? மீன் வருதா காத்திருக்கிறோம், கறிக்கடை வருதா காத்திருக்கிறோம், எது மாம்பழம் வருதா காத்திருக்கிறோம், எல்லாத்துக்கும் காத்திருக்கிறோம். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்கணுமா? காத்திருக்கக்கூடாது. ஆண்டவர் ராஜ்யம் சீக்கிரம் வருது. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் பூமியில் நடக்கிறது. உலகமே என்ற அசைவு, உலகமே அசைவு. அந்த உலகமே எதுக்காக காத்திருக்கிறதுனா, ஆண்டவர் எப்போ வருவீரோ, இயேசுவை எப்போ வருவீரோ, இவெல்லாம் அவளோடு காத்திருக்கிறாங்க. எப்போ வர போகிறீங்க ஆண்டவர்? எப்போ வர போகிறீங்க? இவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்து கொண்டு இருக்கிறான். அந்த ராஜ்யத்தில் இதுபோல் தொற்று நோயெல்லாம் கிடையாது. இது போல் மாஸ்க் கட்டிக்கிட்டு தான் இருக்கணும், கையை கழுவிக்கிட்டு தான் இருக்கணும், அப்பப்போ சோப்பட்டு கழுவினா வெளியே போகக்கூடாது, கையை கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் அங்கே கிடையாது. அங்கே துன்பம் இல்லை, அங்கே தொல்லைகள் இல்லை. துன்பம் இல்லை, தொல்லைகள் இல்லை.
எங்கே? ஆண்டவர் ராஜ்யத்தில். ஆண்டவர் ராஜ்யத்துக்காக காத்திருக்கிறான். நீங்களும் நானும் காத்திருக்கிறோமா? அவன் பாருங்க, ஆலோசனைக்கு செய்கைக்கு சம்மதியாதவனாக இருந்தான். நமக்கு ஒரு ஆலோசனை யாராவது சொன்னாங்களா கேட்டுருவோம். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் ஆலோசனை, சடங்காச்சாரியத்துக்கு போகணும், அட வாங்க யார் பார்க்க போகிறாங்க நைட்டில் ஆலோசனை சொல்லுவாங்க, போயிடுவான். இதுக்கெல்லாம் சம்மதிக்காத இருந்தோம்னா அவர் ராஜ்யத்துக்கு காத்திருக்கிறோன்னு அர்த்தம். அவங்க கூப்பிட்றதுக்கெல்லாம் நம்ம போகிறோன்னு வச்சிங்கன்னா நம்ம ஆண்டவர் ராஜ்யத்துக்கு காத்தில்லைன்னு அர்த்தம். 52வது வசனம், அவன் பிலாத்து இடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டு, பிலாத்து இடத்தில் போய் என்ன பண்ணான்? வாசிங்க அந்த வசனத்தை. ம் ம் பாருங்க, இவன் எதுக்காக காத்திருந்தான்னு நினைக்கிறீங்க? மேலே பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்காக அப்படின்னு பார்த்தோம். நல்லா கவனிங்க, அவன் பிலாத்து இடத்தில் போனான், இயேசுவின் சரீரத்தை கேட்டு அதை இறக்கி, பிலாத்து சரீரத்தை எத்தப்போன்னு சொல்லிட்டாரு. அவன் அதுக்காக தான் காத்திருந்தான். எல்லாம் போயிட்ட பிறகு அவன் காத்திருந்த காரணம் என்ன? பிலாத்து இடத்தில் போய் இயேசுவின் சரீரம் வேணும்னு கேட்டான். எல்லாரும் போகிற போல போயிட்டாக்கா இந்த சரீரத்தை யார் அடக்கம் பண்ண முடியும்? யார் அடக்கம் பண்ண முடியும்? எல்லாரும் அவசரப்பட்டுடுறோம். அதனால்தான் வசனம் சொல்லுது, கடைசி பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவன் கடைசி வரையந்தான் இருந்தான். கடைசியில் பிலாத்து சரியை தூக்கி வைப்பான். அவன் என்ன பண்ணான்? அந்த சரீரத்தை அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியால் சுற்றி கண்மலையின் வெட்டப்படாத ஒரு காலும் ஒருவனும் வைக்கப்படாது இருந்த ஒரு கல்லறையில் வைத்தான். இதாங்க காத்திருக்கிறது. அவன் எதுக்கு வேஸ்டாக? தேவனுடைய ராஜ்யம் தாங்க. அவன் பாருங்க, இயேசு சரீரத்தை வாங்கி போய் துணியில் சுற்றி ஒருத்தரும் தோண்டாத குழியில் தோண்டி, சில பேர் சொல்லுவாங்க, எப்பா தோண்டின குழி வச்சுட்டு பாருங்க, புது குழியை தோண்டுங்கப்பா, புது குழியை தோண்டு. புது குழி, புது குழி. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணான். அவங்க கூட இணைந்து இருந்தாங்க, இன்னும் யாரையும் போடல. அவனே போய் என்ன பண்ணான்? துப்பட்டினால் சுற்றி கண்ணில் வெட்டப்படாதமாய் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்படாததுமாய் இருந்த ஒரு கல்லறையில் வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த வசனத்தை கேட்குற அனைவருக்கும் அறிவிப்பு, எப்போதும் போல் 1ஆம் தேதி வாக்குத்தத்த வசன சபையில் நடைபெறும். அரசாங்கம் 28 தேதியில் மேலே வழிபாட்டு தலங்களை திறந்து சேவை செய்யலான்னு ஒரு உத்தரவு போட்டதுனால 1ஆம் தேதி வாக்கு தரிசன வசனம் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை
எப்போதும் போல 2 ஆராதனை உண்டு. அதை இந்த 28ஆம் தேதி தான் நாளைக்கு வந்துட்டு போகிறீங்க, இன்றைக்கி வந்துட்டு போகிறீங்க. இல்லை, 28ஆம் தேதி இல்லை, 4ஆம் தேதி அன்றைக்கு 2 ஆராதனை உண்டு. காலையில் எப்போதும் போல் 6 மணிலேருந்து 8:30 மணி வரையிலும், 10 மணிலேருந்து 12:30 வரலாம். அதனால் நீங்கள் 2 ஆராதனைக்கு கலந்துக்குங்க. ஃபஸ்ட்டு வாரம் தானே அப்படின்னு ராபோஜனுக்கு ஆராதனைக்கு இல்லை, 2வது வாரத்தில் ராபோஜன ஆராதனை உண்டு. ஏன்னா வந்த வாரத்திலேயே ராபோஜனம் கொடுக்க முடியாது. ஆண்டவரத்தில் காத்திருந்து பரிசுத்த பந்தி ரொம்ப லேசுன்னு நினச்சிடாதீங்க. ஒரு வாரம் விட்டு 2வது வாரத்தில் பரிசுத்த பந்தி இருக்கும். அது ஆகஸ்டில் எப்போதும் போல முதல் வாரத்தில் இருக்கும். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். பரிசுத்த பந்தியிலும் 2 ஆராதனை தான் அடுத்த மாதம் முழுவதும் நடக்கும். ஏன்னா அவங்க இடைவேளை விட்டு கண்ட்ரோல் பண்ணி பாதியாக நடத்த சொல்கிறாங்க. அதை பிரகாரம் நாம் நடப்போம். கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும். அதுவெல்லாம் காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நம்ம காத்திருக்க வேண்டும் எது ஏற்றாலும். ஆம் அருமையானவர்களே, இங்கே அவன் காத்திருந்து பிலாத்துவிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை வாங்கி, அதான் தேவனுடைய ராஜ்யம். அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்காக காத்திருந்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே கல்லறையிலே வைத்தான். எவ்வளோ ஒரு அருமையான தேவ மனுஷன் பாருங்கள். அதுக்கு தான் அவன் ஆலோசனைக்காரனும் அவன் உத்தமனும் நீதிமானாக இருந்தான். ஒரு மனுஷனே அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகி நீதி செய்கிற தேவன் அவன். இவனுக்கு உத்தமனும் நீதிமானாக இருந்தான். காத்திருந்தா அவர் எல்லா பொறுப்பையும் கொடுப்பார். இவன் காத்திருந்தான். அவர் சரித்திரையை அடக்கம் பண்ணும்படி தேவன் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அருமையானவர்களே, எந்த காரணத்தை முன்னிட்டும் அவசரப்படாதீங்க. காத்திருங்க. புது பலன் அடைவோம். எழும்புவோம். புது பலன் அடைந்து எழும்புவோம். ஜூலை மாதத்தில் புது பலன் அடைந்து எழும்பி பிரகாசிப்போம். அது மட்டும் இல்லை, எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். எபிரேயர் 10:13 வாசிங்க இல்லையா? சத்துருக்களை காலின் கீழே போடுறவரெல்லாம் என்ன பண்ணணுமா? காத்திருக்க வேண்டும். சத்துருக்களை காலின் கீழே போட்டு மிதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மிதிச்சு ஆயிடுச்சு. காத்திருக்கணும். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? உனக்கு எதிராக சத்துரு போராட்டம் வருகிறது. போராட்டம் எழும்பு இருக்குது. ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. தாவீது அப்படி தான் சொல்லிட்டான். செவி சாய்த்து கொண்டு இருந்தான். ஆண்டவர் என் கூக்குரலை கேட்பாரையா. அதே போல் காத்திரு. உன் சத்துருக்களை அவர் காலில் போட்டு மிதிக்கிறாரா இல்லையா பார். உனக்கு எதிராக வர சத்துருவை காலில் கீழே போட்டு என்ன பண்ணுறாரு? மெரிசி தோசி போட்டுருவார். ஒன்றும் இல்லாத போவார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து விட்டார். காலால் மிதித்து விட்டார். காலால் மிதித்து விட்டார். ஆம், நசிக்க போடுவார்.
நீ எழும்புவாய், புதுபலன் அடைவாய். கர்த்தர் காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு. ஆம் அருமையானவர்களே, நீ காத்திருந்தா புது பலன் அடைய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காத்திருந்தால் நான் புது பலன் அடைவேன், காத்திருக்கிறேன், புது பலன் அடைய போகிறேன், எழும்ப போகிறேன், சட்டைகளை விரித்து பறக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். கரைத்திரையற்ற, கரை திரை ஒன்றுமில்லாத பரிசுத்த சபைக்காக வாசிக்க 5:27. எபேசியர் கரை திரை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபைக்காக வரப்போகிறார். அதுக்காக தாங்க ஒப்பு கொடுத்தாரு. எதுக்காக? கரைதிரையற்ற பரிசுத்தமுள்ள சபைக்காக மகிமுள்ள ராஜா மகிமையில் வரப்போகிறார். அப்போ எழும்ப மாட்டையா? எழும்புறதுக்காக தானே காத்து கொண்டே இருக்கிறார். அவர் மேகத்து மேலே வருவார். முதலாவது மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள். இரண்டாவது அவருக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள் அவரோடு பறந்திடுவோம், நாம் பறந்திடுவோம், பறந்திடுவோம், நாம் பறந்திடுவோம், மேகத்தில் நடுவானத்தில் கைகளில் நான் இருப்பேன், பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களின் உள்ளத்தில் நிறைந்திருக்கும், என் கண்களின் உள்ளத்தில் நிறைந்திருக்கும். பறந்திடுவோம். அப்போ பறப்பதற்கு புதுபலன் வேணுமையா? புதுபலன் எழும்பணுமே. மிக புதுபலன் நடந்து செட்டைகள் வெறுத்து அப்படியே எழும்புவோம். கழுக்கு சமமாய் நம்முடைய வயது திரும்பவும் வாழ வயதை போல மாறும். அருமையானவர்களே, ஆண்டவருக்காக காத்து கொண்டு இருக்கிற என் தேவச்சனமே, நீ காத்திரு, பொறுமையோடு காத்திரு. எல்லோரும் சொல்கிறப்பல எங்கே வராரு இயேசு, வராரு 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 வராரு, அது அறிகுறியெல்லாம் நடந்துக்கின்னு இருக்குது. அப்போ கூட உனக்கு தெரியலையா? அப்போ கூட தெரியலையா? வராரு. பொண்ணு இட்டுக்கிட்டு வந்தால் கூட அம்மா வீட்டிலேருந்து வந்த உடனே நேராக கூட்டிக்கிட்டு வந்து மணவரில் உட்கார வச்சு தாலி கட்டுப்பா அப்படின்னு சொல்ல யாரும். அந்த பொண்ணு என்ன பண்ணுது? அங்கே உட்கார வச்சு அங்கே 4 பேர் பார்த்து அங்கே ஒரு நிச்சயம் பண்ணி அங்கே ஒரு மேலே தாளத்தோடு ஊர்வலமாக கூட்டிக்கின்னு வந்து அங்கே ஆடிக்கின்னு பாடிக்கின்னு வந்து மணவாளங்கையில் மணவரையில் உட்கார வைப்பாங்க. நம்ம மணவாளன் வரப்போகிறார். நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? அந்த பொறுமை. பொண்ணு போகும்போது எப்படி போவான்? 100 மீட்டர்ஸ் ஓட்டத்திலேயே ஓடும். பொண்ணு எப்படி போவான்? இவ்வளோ நாளாக இருந்தோம், பொறுமையாக போவோம். மாப்பிள்ளை நம்மளுக்காக காத்திருக்கிறார். மாப்பிள்ளை நமக்காக காத்திருக்கிறார். பொறுமையோடு போய் அவரோடு இணைவோம். அருமையானவர்களே, பொறுமையோடு இருந்தால் தேவனோடு எழுவோம், மணவாளனோடு இணைவோம். கர்த்தர் தாமே
இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பதாக. செபிக்கலாமா? அடுத்த வாரம் மறுபடியும் சொல்கிறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எப்போதும் போல 2 ஆராதனை நடைபெறும். கொஞ்சம் முதல் சர்வீஸ்க்கு வருவீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த பந்தி இருக்காது, 2வது வாரத்தில் தான் பரிசுத்த பந்தி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே வேளையில் முகக்கவசம் இல்லாத வராதிங்க. முகத்தில் முகமூடி போட்டுக்கணும் வாங்க. வரும்போது வெளியே கழுவிட்டு வாங்க, அந்த எண்ணெய் பூசிக்கின்னு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்காக காத்திருக்கிற கூட்டம் பொறுமையோடு காத்திருப்போம். உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் தொழிலுக்கும், உங்கள் வியாபாரத்துக்கும், உங்கள் வருமானத்துக்கும் நம்ம பொறுமையோடு இருப்போம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு அவர் செவியை நம் குடும்பத்து மூலியமாக திருப்புவார். உங்கள் பக்கம் திருப்புவார். அதுக்கு பதிலளிக்க காத்திருக்கிற தேவன் காத்திருப்பார். அவர் ஜெபம் கேட்டு பதிலளிக்கிறவரெல்லாம் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உதவி செய்வார். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இப்படி பரிசுத்த நாமத்தை வாழ்த்து சோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்ட ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் பொறுமை அவசியம். பிரசங்கி 7:8 பார்க்குறோம். ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கலாம், அது முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கலாம், பொறுமை உள்ளவன் உத்தமன் என்று ஏதிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் பெருமை இல்லாதபடி பொறுமையாக இருந்து எல்லா காரியத்திலும் ஆண்டவரே தேவன் வரிக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் காத்து இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம். எங்களுக்கு புது பலனை தாரும். செட்டைகள் விரித்து எழும்ப கிருபை செய்யும். ஒவ்வொரு குடும்பத்தை வாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்ததாமே ஒவ்வொரு குடும்பத்தை ஜெபத்தை கேட்டு இதுவரையிலும் சுகன் பலன் ஆரோக்கியத்தை தந்து மீட்டுக்கொள்ளப் போகிறாருக்காக சோத்தரிக்கிறோம். இன்னும் செட்டைகளை வெறுத்து எழும்பி பிரகாசிக்க எங்கள் சபையாருக்கும், தமிழ்நாட்டு கிறிஸ்துவ சபைகளுக்கும், போதகர்களுக்கும், விசுவாசிகளுக்கும், இந்தியாவில் வாழ்கிற விசுவாசிகளுக்கும், போதகர்களுக்கும், சபையாருக்கு கிருபை தாங்க. ஆசீர்வதி. கிருபை தொடரட்டும். அப்படி வரிக்கு காத்திருக்கிறோம். எங்கள் ஆவல் நிறைவேற கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் மூலமே பிரசநாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய ஐக்கியமும் ஆறுதலும் சமாதானம் நம்மோடு அனைவரோடு இருந்து காப்பதாக. ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வளோ நாள் காத்திருந்துங்க. இன்னும் ஒரு 6 நாள் காத்திருந்தீங்கன்னா எனக்கு ஆசை அப்படின்றத பற்றி போன வாரம் சொன்னேன், உங்களை பார்க்கணுன்னு. நீங்கள் என்ன பார்க்கணுன்னு ஆசை, அந்த ஆசையை அடுத்த வாரம் நிறைவேற்றுவார். காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.